नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वश्चनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वैब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. நமஸ்தர்வேபியः. பாரதத்தில் பர்வசங்கிரக பர்வத்தை நாம் அனுபவிச்சுண்டு வரோம். அதில் மேற்படி 37வது ஸ்லோகத்திலிருந்து நாம் அர்த்தத்தை அனுபவிக்கணும். இதிஹாச பிரதானார்த்தः ஸ்ரேஷ்ட சர்வாகமேஸ்வயம் அநாஸ்ரித்யேதமாக்கியானம் கதா புவி ந வித்யதே ஆஹாரம் அனபாஸ்ரித்ய சரீரஸ்யேவ தாரணம் ததேதத் பாரதம் நாம கவிபிஸ்தூபஜீவியதே. எல்லா வரலாற்றுகளையும் பார்க்கும் பொழுது இந்த பாரதமானது உயர்ந்த வரலாற்று ஆக இருக்கக்கூடியது. அதே மாதிரி எல்லா சாஸ்திரங்களும் சொல்லும் பொழுது உயர்ந்ததாக இந்த பாரதம் என்னும் சாஸ்திரம் விளங்குகிறது. எப்படி ஒருவனுக்கு தன்னுடைய சரீரத்துக்கு பார்த்தல்னாக்க ஆகாரத்தை டிபெண்ட் பண்ணி தான், சாப்பாடு டிபெண்ட் பண்ணி தான் ஒருத்தனுடைய உடம்புன்றது இருக்குமோ, அந்த மாதிரி கவிகள் பாரதத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பா. உதய பிரேப்சுபிர்பிருத்யைஹி அபிஜாத்த இவேஸ்வரஹ. எப்படி ஒருவன் ஒரு இடத்துல வேலை செய்யறச்சு அவனுடைய எஜமானன் தன்னை பாராட்டணும், தன்னை ப்ரமோஷன்லாம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறானோ, அந்த மாதிரி வேதத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு கிளைகளில் இருக்கக்கூடிய ஞானமானது இந்த பாரதத்தில் உயிரெழுத்துக்களா மெய்யெழுத்துக்களா கலந்து உயர்ந்த ஞானத்தை அது வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கு. இதிஹாசோத்தமே யஸ்மின் அர்ப்பிதா புத்திருத்தமா ஸ்வரவியஞ்சனையோஹோ கிருத்ஸ்னா லோகவேதாஸ்ரயேவ வாக் தஸ்ய பிரஜ்ஞாபிபன்னஸ்ய விசித்திரபதபர்வணः சூக்ஷ்மார்த்த நியாயயுக்தஸ்ய வேதார்த்தைர்பூஷிதஸ்ய ச பாரதஸ்ய இதிஹாசஸ்ய ஸ்ரூயதாம் பர்வசங்கிரஹ பர்வாணுக்ரமணீ பூர்வம் த்விதீயः பர்வசங்கிரஹ. இந்த மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய இதிகாசம் இருக்கே, இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க எல்லா விதமான ஞானத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த பாரதம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த இதிகாசத்தில் வரக்கூடிய பருவங்களை பற்றி சொல்கிறேன், கேளுங்கோ. அதில் முழுக்க சூக்ஷ்மார்த்தங்கள், நிறைய லாஜிக்கல் கனெக்டிவிட்டி, வேதங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் அதில் இருக்கு. அதில் சொல்லும் பொழுது பர்வானுக்கிரமணி பூர்வம் த்விதீய பர்வ சங்கிரக, முதல்ல வரக்கூடிய பருவத்துக்கு அனுக்கிரமணிகா பருவம்னு பேரு. 2வது பருவம் பர்வ சங்கிரகம். பௌஷம் பௌலோமமாஸ்தீகம் ஆதிரம்ஷாவதாரணம் ததசம்பவ பர்வோக்தம் அத்புதம் ரோமஹர்ஷணம். இதுக்கப்புறமா பௌஷ்யம் பௌலோம ஆஸ்திக ஆதி அம்சாவதரண பர்வம் சம்பவ பர்வம். இந்த மாதிரியான ஆச்சரியமான பருவங்கள் கேட்கறதுக்கு மட்டும் ஆச்சரியமா இருக்க நினச்சிக்காதீங்கோ. நமக்கு அதை கேட்க 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 மனசுல ஒரு சந்தோஷம் ஒன்று வெளிப்படும். அத்புதம் ரோமஹர்ஷணம், ஆச்சரியமா இருக்கும். உடம்புல மயிர்கூச்சறுதல், கூஸ்பம்ஸ் ஏற்படுற மாதிரி தான் கதைகள் எல்லாமே இருக்கும். தாஹோ ஜதுகிருஹஸ்யாத்ர ஹைடிம்பம் பர்வ சோட்சியதே ததோ பகவதஹ பர்வ பர்வ சைதரதம் ததஹ. இதுக்கப்புறமா ஜதுகிருஹம்னு சொல்லக்கூடிய லாக்ஷாபவன பர்வம், அதாவது இந்த மெழுகு மாளிகை எரியக்கூடிய அந்த பர்வம். அதுக்கப்புறமா ஹிடிம்பவத பர்வம், பகவத பர்வம். இதற்கப்புறமா தான் சைத்திர ரத பர்வம் அப்படின்றது வர்றது. ததஸ்வயம்வரோ தேவ்யாக பாஞ்சால்யாக பர்வச்சோட்சியதே க்ஷாத்ர தர்மேண நிர்ஜித்ய ததோ வைவாஹிகம் ஸ்மிருதம். இதுக்கப்புறமா பாஞ்சாலத்தின் ராஜகுமாரியான திரௌபதியினுடைய ஸ்வயம்வரத்தை எடுத்துக்காட்டக்கூடியதாயும் க்ஷத்ரிய தர்மத்தை எடுத்துக்காட்டக்கூடியதாயும் இருக்கக்கூடிய வைவாகிக பர்வம் சொல்லப்படுறது. விதுராகமனம் சர்வ ராஜ்யலம்பஸ்ததைவ ச அர்ஜுனஸ்ய வனேவாசஹ சுபத்ராஹரணம் ததஹ. பர்வத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது விதுராகமன பர்வம், ராஜலம்ப பர்வம்,
அதுக்கப்புறமா அர்ஜுன வனவாச பர்வம், பின்பு சுபத்ரா ஹரண பர்வம். சுபத்ரா ஹரணார் தூர்துவம் ஜ்ஞேயா ஹரணஹாரிகா ததஹ காண்டவதாஹாக்கியம் தத்ரைவ மயதர்ஷனம். இந்த சுபத்ரா ஹரண பர்வத்துக்கு அப்புறமாக ஹரணாஹரண பர்வம் இருக்கு. பின்பு காண்டவ தாக பர்வம். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, காண்டவ பர்வத்தோட கூட மயதர்ஷன பர்வம், அதன் பின்பு சபா பர்வம், மந்திர பர்வம் இதெல்லாம் வரது. சபா பர்வ ததஃ புரோக்தம் மந்திர பர்வ ததஃ பரம் ஜராசந்த வதஃ பர்வ பர்வ திக் விஜயம் ததா. மயதானவ பர்வத்துக்கு அடுத்தபடியாக சபா பர்வம், மந்திர பர்வம், ஜராசந்தன் னுடைய வத பர்வம், பின்பு திக்விஜய பர்வம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பர்வ திக்விஜயார் தூர்துவம் ராஜசூயிகம் ததச்சார்காபிஹரணம் சிசுபாலவதஸ்ததஹ. அதுக்கப்புறமா ராஜசூய பர்வம், அர்காபிஹரண பர்வம், சிசுபால வத பர்வம் இதெல்லாம் இருக்கு. தியூத பர்வ ததஃ புரோக்தம் அனுத்யூத மதஃ பரம் தத ஆரண்யகம் பர்வ கிருமீரவதையேவச்ச. அதுக்கப்புறம் தியூத பர்வம் இருக்கு. தியூத பர்வத்துக்கு அப்புறமா அனுத்யூத பர்வம்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா வனயாத்ரா பர்வம், கிருமிவத பர்வம் இதெல்லாமே இருக்கு. அர்ஜுனஸ்யாபிகமனம் பர்வ ஜ்ஞேய மதஃ பரம் ஈஸ்வரார்ஜுனயோர் யுத்தம் பர்வ கைராத சங்கீதம். இதுக்கப்புறமா அர்ஜுனாபிகமன பர்வம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பின்பு கைராத்த பருவம் வர்றது. இதுல சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடக்கக்கூடிய யுத்தத்தை எடுத்து காண்பிக்கக்கூடியதா இருக்கு. இந்திரலோகாபிகமனம் பர்வ ஜ்ஞேயம் அதஃப் பரம் நலோபாக்கியானம் அபீச்ச தார்மிகம் கருணோதயம். இதுக்கப்புறமா இந்திரலோகாபிகமன பருவம் வருது. பின்பு தர்மத்தையும் காருண்யத்தையும் எடுத்து காட்டியக்கூடிய வண்ணத்துல நலோபாக்கியான பர்வம் வரது. பின்பு தீர்த்தயாத்ர ததஃ பர்வ குரு ராஜஸ்ய தீமதஹ ஜட்டாசுரவதஃ பர்வ யக்ஷயுத்தமதஃ பரம். பின்பு புத்திமானான குருராஜனுடைய தீர்த்த யாத்ரா பர்வம், ஜட்டாசுரவத பர்வம், அதன் பின்பு யக்ஷ யுத்த பர்வம் நம்ம கேட்க போறோம். நிவாத்தகவச்சைர்யுத்தம் பர்வச்சா ஜகரம் ததஹ மார்க்கண்டேய சமாஸ்யாச்ச பர்வானந்தரமுச்யதே. இதுக்கப்புறமா நிவாத்தகவச்ச யுத்தம், பின்பு மார்க்கண்டேய சமாஸ்யா பர்வம் இதெல்லாம் வருது. சம்வாதஷ்ட ததஃ பர்வ திரௌபதி சத்யபாமயோः கோஷயாத்ரா ததஃ பர்வ மிருகஸ்வப்னோத்பவம் ததஹ व्रीहि द्रौणिकमाख्यानम् ऐन्द्रद्युम्नं तथैव च व्रीहि द्रौणिकमाख्यानम् इन्द्रद्युम्नं तथैव च द्रौपदीहरणं पर्व ஜெயத்ரத விமோக்ஷணம். இதுக்கப்புறமா வரக்கூடியது திரௌபதிக்கும் சத்யபாமைக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். பின்பு கோஷ யாத்ரா பர்வம், அதில் மிருகஸ்வப்னோத்பவம், பின்பு விரீஹி திரௌணிக உபாக்கியானம் அதில் இருக்கு. அப்புறம் இந்திரத்யும்னனுடைய ஆக்கியானம், இந்திரத்யும்னனை பற்றின கதை. பின்பு திரௌபதி ஹரண பர்வம் வர்றது. அதில் ஜெயத்ரத விமோக்ஷண பர்வமும் இருக்கு. பதிவிரதாயா மாஹாத்மியம் சாவித்ரியாச்சைவம் அத்புதம் ராமோபாக்கியானமத்ரைவ பர்வஜ்ஞேயமதஃ பரம். இதுக்கப்புறமா சாவித்ரி என்று சொல்லக்கூடிய பதிவிரதையினுடைய கதை, ரொம்ப ஆச்சரியமான மகாத்மியம் அது வருது. பின்பு ராமச்சரித்திரம், ராமாயணமானது அந்த இடத்துல சொல்லப்படுறது. ராமோபாக்கியான பர்வம். குண்டலாஹரணம் பர்வ ததஃ பரமிஹோச்யதே ஆரணேயம் ததஃ பர்வ வைராட்டம் ததனந்தரம் பாண்டவானாம் பிரவேசஸ்ச சமயஸ்ய ச பாலனம். இதுக்கப்புறமா குண்டலாஹரண மற்றும் ஆரணேய பர்வம் வரது. பின்பு விராட்ட பர்வம் ஆரம்பமாகுது. அது எப்படின்னா, இதில் பாண்டவர்கள் நகர பிரவேசம் பண்ணுறா.
சமயபாலனம் பண்றா, இதெல்லாம் சொல்லக்கூடிய சம்பந்தி பர்வமும் வருது. கீச்சகானாம் வதப் பர்வ பர்வ கோகிரஹணம் ததஹ அபிமன்யோஷ வைராட்டியாக பர்வ வைவாஹிகம் ஸ்மிருதம். இதுக்கப்புறமா கீச்சக வத பருவம், கோகிரஹண பருவம், அதான் கோஹரண பருவம், மாடுகளை கடத்தி கொண்டு போகக்கூடிய அந்த பருவம். பின்பு அபிமன்யு உத்தரையனுடைய விவாகத்தை எடுத்து காட்டக்கூடிய வைவாகிக பருவம். உத்தியோக பர்வ விஜ்ஞேயம் அத ஊர்த்வம் மகாத்புதம் தத சம்ஜய யானாக்கியம் பர்வ ஜேயமதஃ பரம் பிரஜாகரம் ததா பர்வ திருதராஷ்டிரஸ்ய சிந்தையா பரவசானத் சுஜாதம் வை துக்கியம் அத்தியாத்ம தர்ஷனம். இதுக்கப்புறமா உத்தியோக பருவம், ஆச்சரியமான பருவம் நம்ம புரிஞ்சுக்கணும். மேலே சம்ஜயான பருவம் சொல்லப்பட்டிருக்கு. பின்பு திருதராஷ்டிரனுடைய ஆங்ஸைட்டி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சனத் சுஜாத சித்தாந்தத்தினுடைய மிஸ்ட்ரீஸ் எல்லாம் ரிவீல் பண்ணக்கூடியதா இருக்கு. பின்பு யான சம்திஸ்ததஃ பர்வ பகவத்யானமேவச்ச மாதலீயமுபாக்கியானம் சரிதம் காவலஸ்ய ச சாவித்ரம் வாமதேவ்யம் ச வைன்யோபாக்கியானமேவ ச ஜாமதக்ஞம் உபாக்கியானம் பர்வ ஷோடசராஜிகம். இதன் பின்பு பகவத்யான பர்வம். இதில் மாதலிகா உபாக்கியானம், காலவ சரித்திரம், சாவித்ர வாமதேவ கூடவே வைன்ய உபாக்கியானமும் அடங்கியிருக்கு. ஜாமதக்ஞ பின்பு ஷோடசராஜீக உபாக்கியானமும் இதில் வருது. சபா பிரவேஷ கிருஷ்ணஸ்ய விதுலா புத்திர சாசனம் உத்தியோக சைன்ய நிர்யாணம் விஸ்வோபாக்கியானமேவச்ச. பின்பு கண்ணனுடைய சபா பிரவேசம் விஷயங்கள், விதுலாக்கா அவளுடைய பிள்ளையோட கூட உபதேசம், விதுல புத்திர சாசனம் சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு உண்டான அந்த ஏற்பாடுகள், சைன்யங்கள்லாம் தயார்படுத்தக்கூடிய விஷயங்கள் சொல்லப்படுறது. விஸ்வ உபாக்கியான பருவம் இதெல்லாம் சொல்லப்படுறது. ஞேயம் விவாத பர்வார்த்ர கர்ணஸ்யாபி மகாத்மனஹ நிர்யாணம் சுததஃ பர்வ குரு பாண்டவ சேனையோஹோ. மகாத்மாவான கர்ணனை பற்றி வரக்கூடிய பருவம். அதில் கர்ணனுடைய விவாதம் சொல்லப்படுறது. பின்பு கௌரவர்கள் பாண்டவர்களுடைய சேனையினுடைய நிர்ணயமானது பண்ணப்படுறது. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரூப்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பேசிட்டு இருந்தா இப்போ நிர்ணயிக்கிறா. ரத அதிரத சம்கியாச்ச பர்வோக்தம் தத் அனந்தரம் உலூகத் ஊதாகமனம் பர்வாமர்ஷ விவர்தனம். அதுக்கப்புறம் ரதாதிரத சம்கியா பர்வம், உலூக தூதாகமன பர்வம் வர்றது. அம்போபாக்கியானமத்ரைவ பர்வ ஜ்ஞேயமதஃ பரம் பீஷ்மாபிஷேச்சனம் சர்வ ததச்சாத்புதம் உச்சியதே. இதுக்கப்புறம் அம்போபாக்கியான பருவம் வருது. பின்பு அத்புதமான பீஷ்ம அபிஷேச்சன பர்வம் வருது. ஜம்பூ கண்ட விநிர்மாணம் பர்வோக்தம் தத் அனந்தரம் பூமி பர்வ ததஃ புரோக்தம் த்வீப விஸ்தார கீர்த்தனம். பின்பு ஜம்பூ கண்டத்தை பற்றி ரொம்ப விஸ்தாரமான ஒரு பருவம் வருது, பூமி பருவம் வருது. இதில் த்வீபங்களுடைய விஸ்தரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பர்வோக்தம் பகவத்கீதா பர்வ பீஷ்ம வதஸ்ததஹ திரௌணாபிஷேச்சனம் பர்வ சம்ஷப்தக வதஸ்ததஹ. இதுக்கப்புறமா பகவத்கீதை, பீஷ்ம வதம், துரோணாபிஷேக வதம், சம்ஷப்தக வத பர்வம் வருது. அபிமன்யு வத பர்வ பிரதிஜ்ஞா பர்வ சோச்யதே ஜெயத்ரத வத பர்வ கடோத்கச்ச வதஸ்ததஹ. பின்பு அபிமன்யு வத பர்வம், பிரதிஜ்ஞா பர்வம், ஜெயத்ரத வத பர்வம், கடோத்கச்ச வத பர்வம் இதெல்லாம் வருது. ததோ துரோண வத பர்வ விஜ்ஞேயம் லோமஹர்ஷனம் மோக்ஷோ நாராயணாஸ்திரஸ்ய பர்வானந்தரம் உச்சியதே. பின்பு துரோணவத பர்வம், இதுக்கப்புறமா நாராயணாஸ்திர மோக்ஷ பர்வமும் வருது. கர்ண பர்வதோ ஜ்ஞேயம் சல்ய பர்வ ததஃ பரம் ஹ்ரத பிரவேசனம் பர்வ கதா யுத்தம் அதஃ பரம். பின்பு கர்ண பர்வம் வருது. பின்பு சல்ய பர்வம், அதற்கப்புறமா கிரத பிரவேசம், கதாயுத்த பருவம் ரெண்டுமே வருது. சாரஸ்வதம் ததஃ பர்வ தீர்த்த வம்சானு கீர்த்தனம் அத ஊர்த்வம் சுபீபத்சம்
பர்வசௌப்திகம் உச்சியதே. பின்பு தீர்த்தங்கள் வம்சங்களுடைய வர்ணனையான சொல்லப்படுறது. அதன் பின்பு பீபத்ச சௌப்திக பர்வமும் சொல்லப்படுறது. ஐஷீகம் பர்வச்சோத்திஷ்டம் அத ஊர்த்வம் சுதாருணம் ஜலப்பிரதானிகம் பர்வ ஸ்ரீ விலாபஸ்ததஃ பரம். இதன் பின்பு ரொம்ப ஆச்சரியமான ஐஷீக பர்வத்தினுடைய கதைகள் வருது. பின்பு ஜலப்பிரதானிக மற்றும் ஸ்ரீவிலாப பர்வம் வர்றது. ஸ்ராத்த பர்வதத்தோக்ஞேயம் குருணாம் ஔர்த்வ தேஹிகம் சார்வாக நிகிரஹ பர்வ ரக்ஷசோ பிரம்மரூபிணஹ. பின்பு ஸ்ரார்த்த பர்வம் வருது. இதுல கௌரவர்களுடைய அந்த அந்திம கிரியைகள் அதோடைய வர்ணனை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பின்பு பிராமண வேஷதாரி ராட்சசன் சார்வாக்கனுடைய நிகிரக பருவம் வருது. பிராமணனை போல வந்த சார்வாக்கன் அவனுடைய வத விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிஷேக வச்சனிகம் பர்வ தர்மராஜஸ்ய தீமதः பிரவிபாகோ கிரகாணாம் ச பர்வோக்தம் ததனந்தரம். பின்பு தர்ம புத்தி சம்பன்ன இருக்கக்கூடிய தர்மராஜாவான யுதிஷ்டரனுடைய அபிஷேக பர்வம். இதற்கு பின்பு கிரக பிரவிபாக பர்வ அப்படின்னு வருது. சாந்தி பர்வதத்தோ யத்ர ராஜதர்மானுசாசனம் ஆபத் தர்மஸ்ச பர்வோக்தம் மோக்ஷ தர்ம சதஃப் பரம். இதன் பின்பு சாந்தி பர்வம் ஆரம்பமாறுது. இதுல ராஜதர்மானுசாசனம் ஆபத் தர்ம மற்றும் மோக்ஷ தர்ம பர்வங்களும் அடக்கம். சுக்ர பிரஷ்னாபிகமனம் பிரம்ம பிரஷ்னானுசாசனம் பிராதுர்பாவஸ்ச துர்வாசः संवादश्चैव मायया. शुक प्रश्नाभिगमन पर्वम ब्रह्म प्रश्नानुशासन पर्वम दुर्वासरनुடைய பிராதுர்பாவ பர்வம் மாயா சம்வாத பர்வம் இதெல்லாம் இதற்கு அப்புறமாய் வரக்கூடியது. பின்பு ததஃ பர பரிஜ்ஞேயம் ஆனுசாசனிகம் பரம் ஸ்வர்கரோஹணிகம் செய்வ ததோ பீஷ்மஸ்ய தீமதः. இதுக்கு அப்புறமா தர்ம அதர்மத்தை அனுசாசனம் பண்ணக்கூடிய அனுசாசனிக பர்வம் வருது. அதுக்கப்புறம் பீஷ்மரனுடைய ஸ்வர்கரோகண பர்வம். ததோ அஸ்வமேதிகம் பர்வ சர்வ பாப பிரணாசனம் அனுகீதா ததஃ பர்வ ஞேயம் அத்தியாத்மவாச்சகம். இதன் பின்பு அஸ்வமேதிக பர்வம் வருது. அந்த பர்வம் எல்லா விதமான பாப்பங்களையும் அழிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பர்வம் வருது. பின்பு அனுகீதா பர்வம். இதுல அத்தியாத்ம ஞானத்தை ரொம்ப ஆச்சரியமா அவ நமக்கு எடுத்து காண்பிக்கிறா. பர்வச்சாஸ்ரம வாசாக்கியம் புத்திர தர்சனமே வச்ச நாரதாகமனம் பர்வ ததஃ பரமிஹோச்யதே. அதுக்கப்புறமா ஆசிரமவாசிக்க புத்திர தர்சன பர்வம் பின்பு நாரதாகமன பர்வம்லாம் சொல்லப்பட்டது. மௌசலம் பர்வச்சோதிஷ்டம் ததோ கோரம் சுதாருணம் மகாபிரஸ்தானிகம் பர்வ ஸ்வர்கரோஹிணிகம் ததः. இதுக்கப்புறமா ஆச்சரியமான மௌசல பர்வம் பின்பு மகாபிரஸ்தான பர்வம் ஸ்வர்கரோகண பர்வம். இது ஸ்வர்கரோகண பர்வம்ன்றது யுதிஷ்டாதிகள் பாண்டவர்கள் ஸ்வர்கரோகிணி பாதையை ஏத்துண்ட போறா. அது ஹரிவம்சஸ்ததஃ பர்வ புராணம் கில சங்கீதம் விஷ்ணு பர்வ சிசோச்சரியோ விஷ்ணோஹோ கம்சவதஸ்ததா. இதுக்கப்புறமா ஹரிவம்ச பர்வம் வருது. இது மகாபாரதத்தினுடைய ஒரு கிளை பாகம், புராண பாகம், ஹரிவம்ச புராணம்னு. இதுல விஷ்ணு பர்வம் கண்ணனுடைய பாலலீலைகள், கம்சவதம் கண்ணன் பண்ணது, இது போன்ற விஷயங்கள்லாம் வரும். பவிஷ்ய பர்வச்சாப்யுக்தம் கிலேஷ்வேவாத்புதம் மகத் ஏதத் பர்வசதம் பூர்ணம் வியாசேனோக்தம் மகாத்மனா. இதுக்கப்புறமா இது கிளை பர்வமான பவிஷ்ய பர்வம் அது சொல்லப்பட்டிருக்கு. வியாசர் இதெல்லாத்தையும் எழுதினது கிட்டத்தட்ட ஒரு 100 பர்வத்தை எழுதியிருக்கார். ஏதத் பர்வசதம் பூர்ணம். இந்த மாதிரி மொத்தமா ஹரிவம்சம் அதுல இருக்கிற கிளை பருவங்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 100 பருவங்கள் வியாசர் மகரிஷி ஏற்றிருக்கார். யதா அவத் சூரபுத்திரேன லௌமஹர்ஷணினா ததஹ உக்தாணி நைமிஷாரண்யே பர்வாணி அஷ்டாதசைவச்ச. சூத்தர் வம்ச சிரோமணியான லோமஹர்ஷனர் அவருடைய புத்திரர் உக்ரஸ்ரவர், அதாவது சௌதி மகரிஷி, அழகா அவர்
நைமிஷாரண்யத்தில் அமர்ந்தின்ற வண்ணம் இந்த 18 பருவங்களையும் எடுத்துரைக்கிறார். சமாசோ பாரதஸ்யாயம் அத்ரோக்தஃ பர்வ சங்கிரஹ பௌஷ்யம் பௌலோமமாஸ்தீகம் ஆதிரம்சாவதாரணம். இப்போ வரைக்கும் மேலே சொல்லியிருக்கிறது ஒரு சுருக்கம், 18 பருவங்களுடைய சுருக்கம். ஆதி பருவத்தில் என்ன இருக்குது, பௌஷ பருவத்தில் என்ன இருக்குது, பௌலோம பருவத்தில் என்ன இருக்குது, ஆஸ்திக பருவத்தில் என்ன இருக்குது, ஆதி அம்சாவதாரண பருவத்தில் என்ன இருக்குது. பின்பு சம்பவோ ஜது வேஷ்மாக்கியம் ஹிடிம்பபகயோர்வதः ததா சைத்திரரதம் தேவ்யாः பாஞ்சால்யாश्च स्वयंवरः क्षात्रधर्मेण निर्जित्य ततो वैवाहिकं स्मृतं विदुरागमनं चैव राजलम्बस्तथैव च वनवासोऽर्जुनस्यापि सुभद्राहरणं ततः हरणाहरणं चैव दहनं काण्डवस्य च मयस्य दर्शनं चैव आदिपर्वाणि कथ्यते पौष्येर्पर्वणि माहात्म्यम् उत्तमं कस्योपवर्णितं पौलमो भृगुवंशस्य विस्तारः परिकीर्तितः आस्तिके सर्वनागानां गरुडस्य च संभवः. இதே பிரகாரத்தில் சம்க்ஷேபமாக எப்படி 18 பருவங்களை சொல்லியிருக்காருன்னு சொன்னாரோ அதே பிரகாரத்தில் இப்போ பௌஷ்ய பௌலோம ஆஸ்திக ஆதிவம்சாவதாரண பர்வ சம்ப பர்வ லாக்ஷாகிரக ஹிடிம்பவத பர்வ பகவத பர்வ சைத்திரத பர்வ தேவி திரௌபதியினுடைய ஸ்வயம்வர விதுராகமன பர்வம் ராஜாலம்ப பர்வம் அர்ஜுனனுடைய வனவாச மற்றும் அர்ஜுனனுடைய வனவாசம் சுபத்ராவனுடைய ஹரணம் இந்த மாதிரியான பருவங்கள் ஹரணாஹரண பர்வம் காண்டவதாக பர்வம் மயதான பர்வம் இந்த பௌஷ்ய பருவம் உத்தன்கா அப்படின்ற கதை உயர்ந்த கதை. அது உத்தங்கானுடைய ஏற்றம் என்ன அப்படின்றது பௌஷ்ய பருவத்தில் இருக்கு. பௌலமோ பிருகுவம்சஸ்ய விஸ்தாரஹ பரிகீர்த்திதஹ ஆஸ்திகே சர்வநாகானாம் கருடஸ்ய ச சம்பவஹ. பௌலம பருவத்தில் பிருகுவம்சத்தினுடைய மொத்த விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ்திக பருவத்தில் நாகங்களை பற்றியும் கருடனுடைய அவதரணம் போன்ற விஷயங்கள். க்ஷீரோத மதனம் செய்வ ஜன்மோச்சைஸ்ரவசஸ்ததா யஜத சர்பசத்ரேண ராஜ்ஞஃப் பாரிக்ஷிதஸ்ய ச கதேயம் அபிநிர்வృத்தா பரதானாம் மகாத்மனாம் விவிதாः சம்பவா ராஜ்ஞாம் உக்தாः சம்பவ பர்வணி அன்யேஷாம் சைவ சூராணாம் ரிஷேர்த்வைபாயனஸ்ய ச அம்சாவதரணம் சாத்ர தேவானாம் பரிகீர்த்திதம். இந்த பருவத்தில் அடுத்தபடியா சமுத்திர மதனம், பின்பு உச்சைஸ்ரவஸ் என்று சொல்லக்கூடிய குதிரையினுடைய ஜனனம் சொல்லப்பட்டிருக்கு. பரீட்சித்தினுடைய பிள்ளை ஜனமேசயம் பண்ணக்கூடிய சர்பசத்திர யாகத்தை பற்றியும் பரத வம்சத்தினுடைய மகாத்மியம், அதில் ராஜாக்களினுடைய கதை இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சம்பவ பருவத்தில் சொல்லும்போது ராஜாக்களினுடைய ஏற்றங்கள் என்ன, இந்த நாட்டு ராஜாக்கள்லாம் எப்படி இருந்தா போன்ற விற்த்தாந்தங்கள் வர்ணனை. பின்பு மகரிஷி துவைபாயனருடைய ஜனனம் சொல்லப்பட்டிருக்கு. தேவதைகள் இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன அம்சங்களில் பிறந்திருக்கா போன்ற விஷயங்கள் சொல்லப்படுறது. இது 91லேருந்து 93ஆம் ஸ்லோகம் வரைக்கும். தைத்யானாம் தானவானாம் ச யக்ஷானாம் ச மஹௌஜசாம் நாகானாம் அத சர்ப்பாணாம் கந்தர்வாணாம் பதத்ரிணாம் அன்யேஷாம் சைவ பூதானாம் விவிதானாம் சமுத்பவः மஹர்ஷேராஷ்ரமபதே கண்வஸ்ய ச தபஸ்வினः சகுந்தலாயாம் துஷ்யந்தாத் பரதச்சாபி ஜக்னிவான் யஸ்ய லோகேஷு நாம்னேதம் பிரதிதம் பாரதம் குலம். இந்த பருவத்தில் சொல்லும் பொழுது தைத்தியர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், நாகர்கள், சர்ப்பங்கள், கந்தர்வர்கள், பக்ஷிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ வேறு சில ஜீவராசிகளினுடைய பிறப்பு முதலிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பரம தபஸ்வியான மகரிஷி கண்வர் ஆசிரமத்தில் துஷ்யந்தன் உள்ள நுழைஞ்சு ஷாகுந்தலை பார்த்து ஷாகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் நடுவில் ஒரு காதலானது ஏற்பட்ட கதைகள். பின்பு பரத மகாராஜா பிறந்த கதை இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதோட கூட பரத அப்படின்ற நாமத்தினுடைய ஏற்றம் என்ன, ஏன்னா அந்த நாமத்தினால்தான் நம்மளுடைய நாட்டுக்கு பரத வம்சம் அப்படின்ற அந்த பெயர் வந்தது. அதனால் அதை பற்றின ஏற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வசூனாம் புனருத்பத்தி பாகீரத்யா மகாத்மனாம் சாந்தனோர் வம்சனி
புனः தேஷாம் சாரோஹணம் திவி. பின்பு மகாராஜா சாந்தனுவனுடைய மனைவி பாகீரதியினுடைய கர்ப்பத்தில் அஷ்ட வசூக்கள் பிறக்கிறா. அதுக்கப்புறம் அவ திரும்பி ஸ்வர்க்கத்துக்கு போறது. பாகீரதின்றது கங்கை தான் சாந்தனு மகாராஜா கல்யாணம் பண்ணிக்கிறார் முதல்ல. ஸோ அவளுடைய கர்ப்பத்துல தான் 8 வசூக்கள் பிறந்து திரும்பி ஸ்வர்க்கத்துக்கு போறா. ஸோ அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தேஜோம்ஷானாம் ச சம்பாதோ பீஷ்மஸ்யாப்யத்ர சம்பவः ராஜ்யான் நிவர்த்தனம் தஸ்ய பிரம்மச்சரிய விரதே ஸ்திதிஹி. பீஷ்மர் அவதரணம், அவர் எப்படி ராஜ்யத்துக்காக பிரதிஜை எல்லாம் எடுத்துக்கிறார் முதலான விஷயங்கள், பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்றாரோ இல்லையோ அது அவர் எப்படி எடுத்துக்கிறார் முதலான விஷயங்கள். பிரதிஜா பாலனம் செய்வ ரக்ஷா சித்ராங்கதஸ்ய ச ஹதே சித்ராங்கதே செய்வ ரக்ஷா பிராதுரிய வீயசஹ. பின்வரோட பிரதிஜத்தை எடுத்துட்டதுக்கு அப்புறமா அவர் எப்படி சித்ராங்கதனை ரட்சிக்கிறார். சித்ராங்கதனுடைய இறப்புக்கு அப்புறமா அவருடைய உடன் பிறந்தவர் விசித்திர வீரியனை எப்படி ரட்சிக்கிறார் போன்ற விஷயங்கள் சொல்லப்படுறது. விசித்திர வீரிய ததா ராஜ்யே சம்பிரதி பாதனம் தர்மஸ்ய நிருஷு சம்பூதிஹி அணி மாண்டவ்ய சாபஜாக. விசித்திர வீரியனை அரசனாக ஆக்குதல், அணிமாண்டவ்ய அப்படின்ற சாபத்தினால தர்மத்தினுடைய பிறப்பு இந்த பிரபஞ்சத்துல ஏற்படுறது. பின்பு கிருஷ்ணத்வைபாயனாச்சைவ பிரசூதிர் வரதானஜா திருதராஷ்டிரஸ்ய பாண்டோஷ்ச பாண்டவானாம் ச சம்பவः. திருதராஷ்டிரர், பாண்டு, கிருஷ்ணத்வைபாயனர் என்று சொல்லக்கூடிய வேதவியாசர் மகரிஷியினுடைய அனுகிரகத்தினால பிறக்கிறா. அந்த கதைகளும் கூடவே பாண்டவர்கள் பிறக்கக்கூடிய அந்த கதைகளும் சொல்லப்படுறது. வாரணாவத யாத்ராயாம் மந்த்ரோ துரியோதனஸ்ய ச கூட்டஸ்ய தார்த்தராஷ்டிரேன பிரேஷணம் பாண்டவான் பிரதி. பின்பு துரியோதனன் பாண்டவர்களை வாரணாவதத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி திட்டம் போட்டு அந்த பிளாட்டிங் எல்லாம் அவ பண்றா. அந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஹிதோபதேசஸ்ச பதி தர்மராஜஸ்ய தீமதः விதுரேண கிருதோ யத்ர ஹிதார்த்தம் ம்லேச்ச பாஷையா. இங்க சொல்லும் பொழுது யுதிஷ்டருக்கு ம்லேச்ச பாஷையில ஆப்தரான விதுரர் பேசுறார். விதுரஸ்ச வாக்கியேன சுரங்கோபக்ரமக்ரியா நிஷாத்யாஹ பஞ்சபுத்ராயாஹ சுப்தாயா ஜதுவேஷ்மனி புரோச்சனஸ்ய சாத்ரைவ தஹனம் சம்பிரகீர்த்திதம் பாண்டவானாம் வனே கோரே ஹிடிம்பாயாஷ தர்சனம். விதுரனுடைய அறிவுரை ஏற்றுக்கொண்டு பஞ்சபாண்டவர்கள் சுரங்க பாதையை ஏற்படுத்துறா. பின்பு புரோச்சன துரியோதனனுடைய மந்திரி, அதுக்கப்புறம் ஒரு வேடு வச்சு அங்க தூங்கிட்டு இருந்தா அதே லாக்ஷாகிரகம்னு சொல்லக்கூடிய அந்த மெழுகு மாளிகையில. ஸோ இந்த புரோச்சனன் எரிஞ்சு போயிட்டான். இந்த வேடு வச்சு அவரோட 5 பிள்ளைகளோட அந்த இடத்துல தூங்கிட்டு இருந்தா அவள் எல்லாரும் எழிஞ்சு போயிட்டா. இந்த மெழுகு மாளிகையிலேருந்து விதுரர் மிலேச்ச பாஷையில யுதிஷ்டருக்கு கோடம்ச்சார். அவர் உடனே அதை புரிஞ்சுட்டு சுரங்கப்பாதை வழியா வெளியில தப்பிச்சு வந்துட்டார். வெளில வந்துட்டு பாண்டவர்கள் ஹிடிம்பி அப்படின்ற ஒரு பெண்ணை இந்த வனத்துல சந்திக்கிறா. தத்ரைவச்ச ஹிடிம்பஸ்ய வதோ பீமான் மகாபலாத் கடோத்கச்சஸ்ய சோத்பத்திஹி அத்ரைவ பரிகீர்த்திதா. அப்புறம் ஹிடிம்பாவனுடைய மரணத்துக்கு அப்புறமா பீமன் ஹிடிம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறான். அவ மூலியமா கடோத்கச்சன் பீமனுக்கு பிறக்கிறா. மகர்ஷேர் தர்ஷனம் செய்வ வியாசஸ்யாமித தேஜசஹ ததாக்ஞைக சக்கராயாம் பிராமணஸ்ய நிவேஷனே. பின்பு வியாசரை சந்திக்கிறா. வியாசரனோட உபதேசத்தை ஏத்துண்டு அவ அங்கேருந்து புறப்பட்டு ஒரு பிராமணனுடைய வீட்டுல ஏக்க சக்கரத்துல தங்கறா. அஜ்ஞாத சரியாவாசோ எத்திர தேஷாம் பிரகீர்த்திதः பகஸ்ய நிதனம் செய்வ நாகராணாம் ச விஸ்மயः. பின்பு வேஷத்தை எல்லாம் போட்டுண்டு ஒரு டிஸ்கைஸ்ல இருந்துண்டு தன்னை மறைச்சுண்டு தான் பாண்டவர்கள்ன்றத காமிச்சுக்காத அஜ்ஞாதத்திலே இருந்துண்டு பகாசுரனை பீமன் வதம் பண்றான். அதுக்கப்புறமா அந்த ஊர்ல இருந்த அத்தனை பேருமே பகாசுரனே நீர் வதம் பண்ணிட்டீரே, நீர் எவ்வளவு பெரிய வீரர் சொல்லிட்டு அவள்லாம் ஆச்சரியத்துல போய் நிக்கிறா. சம்பவச்சைவ கிருஷ்ணாயா திருஷ்டத்யோம் நச செய்வஹ பிராமணாத் சமுபஸ்ருத்ய வியாச வாக்கிய பிரச்சோதிதாக. அதுக்கப்புறம் கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய திரௌபதியினுடைய பிறப்பும் திருஷ்டத்யும்னனுடைய பிறப்பும் பிராமணர்கள் மூலியமாக இந்த மாதிரி ஸ்வயம்வரம் திருபத மகாராஜா ஏற்படுத்துறார்
அப்படின்னும் வியாசரனுடைய அந்த வார்த்தைகள் என்னன்றதையும் அதற்கு ஏற்ற மாதிரி கேட்டு நடந்துக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் அங்க சொல்லப்படுறது. பின்பு திரௌபதீம் பிரார்த்தயந்தஸ்தே ஸ்வயம் வரதிதிருக்ஷயா பாஞ்சாலனபிதோ ஜக்முஹோ எத்திர கௌதூஹலான்விதாக. அதுக்கப்புறம் திரௌபதியை கரம் பிடிக்கணும் அப்படின்ற ஆசையினால பாண்டவர்கள் அங்கேருந்து புறப்பட்டு பாஞ்சாலத்துக்கு போறா. போம்பொழுது அங்காரர்ப்பணம் நிர்ஜித்ய கங்கா கூலேர்ஜுனஸ்ததா சக்கியம் கிருத்வா ததஸ்தேன தஸ்மாதேவ சுஷ்ருவே. அர்ஜுனன் அங்கார பர்ணனை பாகீரதி நதிக்கரையில ஜெயிக்கிறான். அவனோட தோழமை பாராட்டி பின்பு இவா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கா. தாபத்தியம் அதவாசிஷ்டம் ஔர்வம் சாக்கியானமுத்தமம் பிராத்ருபிஸ் சகித சர்வைஹி பாஞ்சாலனபிதோயோ. பின்பு தபத்தினோட சரித்திரம், வசிஷ்டர், ஔர்வ இவளோட சரித்திரங்கள் சொல்லப்படுறது. பின்பு பாண்டவர்கள் பாஞ்சாலத்துக்கு வந்து சேர்றா. பாஞ்சால நகரே சாபி லக்ஷ்யம் வித்வா தனஞ்சய திரௌபதி லப்தவானத்ர மத்தியே சர்வமஹீக்ஷிதாம். அதுக்கப்புறம் பாஞ்சாலத்தை வந்து சேர்ந்த உடனே அர்ஜுனன் ஸ்வயம்வரத்துல ஒரு இலக்கா வச்சுட்டு அதை அடிச்சுட்டாக்க திரௌபதியை மனம் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாளோ அதை கரெக்டா அடிச்சு குறிப்பாத்து அந்த வஸ்துவை அடிச்சு அர்ஜுனன் திரௌபதியினுடைய கைப்பிடித்தார். அத்தனை ராஜாக்கள் உலகத்துல இருக்கிறவ அத்தனை பேருமே அங்க இருந்துட்டு இருக்கா. சோ அவ கண் முன்னாடி திரௌபதியை அர்ஜுனன் மனம் முடித்தார். பீமசேனா அர்ஜுனௌ யத்ர சம்ரப்தான் பிருத்திவி பதீன் ஷல்ய கர்ணௌ சதரசா ஜிதவந்தௌ மகாமிருதே. பின்பு ஷல்யனை வீழ்த்தி கர்ணனை வீழ்த்தி அத்தனை ராஜாக்களும் கோபமா இருந்தாலாம். அவன் அத்தனை பேருமே வீழ்த்தி பீமன் அர்ஜுனன் 2 பேருமே யுத்தத்துல எல்லாரையும் வீழ்த்தி ஜெயிச்சுட்டா. திருஷ்ட்வா தயோச்ச தத்வீரியம் அப்ரமேயம அனுஷம் சங்கமானவ் பாண்டவாம் ஸ்தான் ராமகிருஷ்ணவ் மகாமதி. இவா பண்ற இந்த வீர செயல்கள் எல்லாம் பார்த்துட்டோ பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் சந்தேகம் வந்துடுத்து, ஒருவேளை இவாதான் பாண்டவர்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவா இன்னும் அவளுடைய அந்த வேஷத்தை கலைக்கல, அதனால அந்தனர்கள் மாதிரி இருக்கா. ஒருவேளை இவாதான் பாண்டவர்களோ அப்படின்னு பலராமனும் கண்ணனும் யோசிக்கிறா. அந்த விஷயம் நடக்கிறது. ஜக்மதுஸ்தைஹி சமாகந்தும் ஷாலாம் பார்கவ வேஷ்மணி பஞ்சானாம் ஏகபத்னித்வே விமர்ஷோ துபதஸ்ய ச. பின்பு அங்க இருந்த ஒரு குயவனுடைய வீட்டுக்கு இவ அத்தனை பேரும் வரா. திரௌபத மகாராஜாக்கு ஒரு வருத்தம், ஏன்னா திரௌபதி 5 பேரை மணக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுடுத்து. அதனால பஞ்சேந்திராணாம் உபாக்கியானம் அத்ரைவாத்புதம் உச்சியதே திரௌபத்யா தேவ விஹிதோ விவாஹாப்யமானுஷः. பின்பு 5 இந்திரர்களுடைய கதையானது சொல்லப்படுறது. அப்புறம் ஆச்சரியமா தெய்வீக முறையில திரௌபதியோட கல்யாணமானது நிகழறது. க்ஷத்துஷ்ச தார்த்தராஷ்டிரேண பிரேஷணம் பாண்டவான் பிரதி விதுரஸ்ய சம்பிராப்திஹி தர்சனம் கேசவஸ்ய ச. பின்பு விதுரரை வந்து தூதா அனுப்புறான் திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள். அவர் வரார். அதுக்கப்புறம் அவர் கண்ணனை பார்க்கிறார். காண்டவ பிரஸ்தவாசஸ்ச ததா ராஜ்யார்த்த சர்ஜனம் நாரதஸ்யாக்ஞயா சைவ திரௌபத்யாஹ சமயக்ரியா. அப்படி 120வது ஸ்லோகம். பாண்டவர்கள் இந்த பிரசத்துல ராஜபரிபாதம் பண்ணிட்டு இருக்கா. இது ஹஸ்தினாபுர ராஜ்யத்துல ஒரு பாதிய பாண்டவர்களுக்கு கொடுத்திருக்கா. அந்த பாதி ராஜ்யத்துல தான் இவ ராஜபரிபாதனம் பண்ணிட்டு இருக்கா. திரௌபதியோட இந்த 5 பேரும் எப்ப சேர்ந்து வாழணும் நாரதர் ஒரு நேரம் குறிச்சு கொடுக்கிறார். அந்த நேரம் குறித்தல் முதலிய விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுறது. மேற்படி 121வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம நாளை தினம் அனுபவிக்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் மஸ்து. ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவா க்ஷமிக்கணும் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதா சிம்மாய கல்யாண சேனல் ஸ்ரீமதி வெங்கடேஷ வேதாந்த குருவே நமஹ. பாரதம் தொடரும்.